முத்து மீனாக்கு தாலி வாங்கி கொடுத்தத நினைச்சு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஆனந்த கண்ணீர்லாம் வடிக்கிறாங்க. உள்ள போறாங்க. 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. "உங்கள எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. நான் நினைச்சத எப்படி ஒரே நாள்ல நீங்க குடுத்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாங்க. இதுக்கு உங்களுக்கு பணம் ஏது?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. "அதுவா? எல்லாரும் சேர்ந்து சீட்டு போட்டாங்க. அந்த சீட்டு பணத்த நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கட்டணும்." அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "ஏங்க இப்படி அவசரப்பட்டீங்க? கொஞ்சம் பொறுமையாவே சேர்த்து வச்சு கூட எடுத்துருக்கலாம்ல." அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனா. சேர்த்து வச்சு கட்டிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீனா அப்படியே பார்க்குறாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. விஜயா சொல்றாங்க, "ஆமா அப்படின்னாக்கா எடுத்து குடுத்துட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு. அத கேட்டோனே மீனாக்கு பயங்கரமா கோவம் வருது. "எதுக்காக நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் அவர தப்பாவே பேசிட்டு இருக்கீங்க. அவரு டிரைவர் தான். ஆனா நெனச்சத ஒரே நாள்ல பண்ணார்ல, அதுதான் என்னோட வீட்டுக்காரு. அவர பத்தி ஒரு வார்த்தை கூட இனிமே யாரும் தப்பா பேசக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "ஏய் என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? அவன நான் பேசுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாரு, "விஜயா அமைதியா இரு. அவன் நல்லா இருந்தாலும் திட்டுற, அவன் எதுவுமே செய்யலனாலும் திட்டுற. இப்ப என்னதான் பண்ண போற நீ?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவ பயங்கரமா அண்ணாமலை திட்டிட்டு இருக்காரு. "எப்ப பார்த்தாலும் அவன் குடிக்கிறான் குடிக்கிறான்ற. ஒரு நகை கூட எடுத்து போட மாட்டான்ற. அவன் ஒரே நாளே தாலி செயின் கொண்டு வந்து குடுத்துருக்கான். அப்பயும் நீ அவன திட்டிட்டு தான் இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. "இனிமே நீ எது ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு. முத்து அப்படியே ஒரு மாரி பார்க்குறாரு. "சரி நான் கிளம்புறேன் டியூட்டிக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிட்டாரு. மீனா யோசிக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் இவர திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. இவரு எவ்ளோ நல்லது பண்றாரு. ஏன் தான் இப்படி பண்றாங்களோ? அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாமலை வராரு. வந்து மீனா கிட்ட சொல்றாரு, "இங்க பாரும்மா, அவ வந்து எப்பவுமே திருந்தவே மாட்டா. அவ அப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பா. நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. சரியா? விடு." அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. "இல்ல மாமா, எப்ப பார்த்தாலும் அவரு ஏதாவது ஒண்ணு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. அவரு எத நினைச்சாலும் அழகா செய்யறாரு. எதுக்காக அவர திட்டுறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "சரி விடும்மா, இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. நீ முத்துவ மட்டும் பார்த்துக்கோ. சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மீனா கிட்ட சொல்றாரு. "சரி மாமான்னு" மீனா